நம்ம டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் சில சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவது வழக்கம் தான். இதை நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ ஹாவ் சம் குட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூஸுன்றது அன்கவுண்டபிள். ஸோ யூஸ் பண்ணக்கூடாது, சம் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாத ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ சொல்லலாம். இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டால் நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. He is married to her அப்படின்னு சொல்லலாம். He is married with her அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரத்யேகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு நம்ம with her சொல்லக்கூடாது, married to her அப்படின்னு தான் சொல்லணும். அதே நீங்கள் ஒரு ஃபிலிமுக்கு போனால், அவங்க கூட போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வித் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். I went to the movies with my friend அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் நம்ம இந்த வித் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வென்ட் டு த மூவிஸ் வித் மை ஃப்ரெண்ட். யூ அண்ட் மீ சப்ஜெக்டாக வரக்கூடாது, யூ அண்ட் ஐ தான் வரணும். யூ அண்ட் ஐ வென்ட் டு த பார்க். யூ அண்ட் மீ ஆப்ஜெக்டாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி கேவ் சம் சாக்லேட்ஸ் டு யூ அண்ட் மீ. இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆப்ஜெக்டாக வரக்குள்ள தான் நம்ம யூ அண்ட் மீ யூஸ் பண்ணணும்.